இன்றைக்கு உங்கள் மத்தியில் மறுபிறப்பு அடைதல் என்றால் என்ன என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். பீயிங் born again, நாங்கள் அதை பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுதல் என்று நாம் சொன்னாலும் வேதம் அதை மறுபிறப்பு அடைதல் என்று கூறுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எண்ணப்பட்ட ஒரு பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கின்ற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அதற்கு இயேசு 3வது வசனம், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறவாவிட்டால், அது நீங்கள் பைபிளில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே எவராலும் உட்பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு சபையில் இருக்கிற அநேக தேவ விசுவாசிகள் எல்லாரும் தான் தங்களை தாங்களே ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் நான் இருக்கிறேன், நான் மறுபிறப்படைந்திருக்கிறேன், நான் பரலோக வாசி என்று சொல்லிக்கொண்டாலும் மறுபிறப்படைந்த ஒரு தேவ பிள்ளையினிடத்தில் காணப்பட வேண்டியது காணப்படாமல் இருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், மறுபிறப்படைந்த ஒரு தேவனுடைய பிள்ளை சர்வசாதாரண ஒரு விசுவாசியாக சபையிலேயோ வீட்டிலேயோ ஊர்லேயோ இருக்கவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் எந்த விதத்திலும் எந்த ஒரு ஊழியமும் செய்யாதவராக, எந்த விதத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பறைசாட்டாதவராக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்மை செய்யாதவராக இருப்பீர்களேயானால் உங்களுடைய ரட்சிப்பை குறித்து, இல்லை என்றால் மறுபிறப்பை குறித்து நீங்களே பரிசோதிக்கிற ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். பல தடவை இல்லாட்டி ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசியுங்க, ஆண்டவருக்காக வாழுங்க என்று சொல்லுகிறோம். ஊழியம் செய்யுங்க, ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஊழியம் இருக்குது என்று சொன்னாலும் உங்களில் அநேகர் நீங்கள் அதுக்கு செவி கொடுத்தாலும் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றாத
ஒரு சாதாரண விசுவாசியாகவே இருந்துட்டு போகிறீர்கள். ஒரு அஞ்ஞானியினிடத்தில் காணப்படுகின்ற தேவ பக்தி கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களிடத்திலே இன்று இல்லை. காரணம் என்ன? உண்மையாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உண்மையாகவே நீங்கள் மறுபுறப்படைந்திருக்கிறீர்களா என்பதை குறித்து வேதத்தில் இருந்து நாங்கள் ஆராயப் போகிறோம். இந்த செய்தியின் முடிவிலே நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க என்பதை நீங்களே கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே கவனமாய் கவனியுங்கள், குறிப்பிடுங்க, தனியை போய்த்து வீட்டில் படியுங்க. ஏனென்றால் காலம் இனியும் செல்லாது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி கால வருகையினுடைய அடையாளங்கள் வெகுவாக இந்த உலகத்திலே நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது. நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் திடீரென்று மத்திய கிழக்கு பிரதேச பகுதிகளில், சீரியா, துர்க்கி, ஈராக், இஸ்ரவேல் போன்ற தேசங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டபடி நடந்து சீக்கிரமாக, எதிர்பார்ப்பதை பார்க்கிலும் மிகவும் சீக்கிரமாக அது நிறைவேறிக்கொண்டு இருக்கு. உலக அரங்கிலே இருக்கிறதான தேசங்கள் இன்றைக்கு அவங்க என்ன சொல்றாங்க? கிழக்கு என்னது, மத்திய கிழக்கிலே ஒரு மாற்றம் உண்டாகி விட்டது. பலருடைய கட்டுப்பாட்டை மிஞ்சி பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இவைகள் எல்லாம் வேதத்தில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இனிமேல் சம்பவிக்க போவது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே ஆயிரமான தூதர்களோடு அவர் வரப்போகிறார். அதை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பார்ப்பார்கள். அந்த வேளையிலே தேவ எக்காலங்களை அந்த தூதர்கள் தொனிக்கையில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், முதலாவது கிறிஸ்துவுக்குள் என்று சொன்னால் மறுபுறப்படைந்தவர்கள், நாம் சொல்லுகிறபடி ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்க பின்பதாக உயிரோடு நாம் அந்த நேரத்தில் இருந்தால் எடுத்து கொள்ளப்படுவோம். இல்லை என்றால், கிறிஸ்துவுக்குள் இல்லை என்றால் அந்த இரகசிய வருகையில் நாம் எடுத்து கொள்ளப்பட மாட்டோம். இப்ப கேள்வி, இன்று நான் இதை குறித்து தேவன் கொஞ்ச நாட்களாக என்னுடைய உள்ளத்தில் இதை வைத்து கொண்டு வருகிறார். மறுபிறப்பை குறித்து பேசுவதற்கு நாம் எல்லாரும் எங்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு நாங்கள் தான் பரலோகம் போகிறோம் என்று பறைசாட்டுகிறோம். ஆனால் உண்மையாகவே தேவனுடைய இந்த இரகசிய வருகையின் போது நாம் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான தகுதி உடையவர்களாய் இருக்கின்றோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், எப்படியாகிலும் அவருடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதியுள்ளவனாய் இருக்கும்படி நான் பிரயாசப்படுகிறேன். யார் சொன்னான் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல். உங்களால் என்னால் அவரை நெருங்க முடியுமா? அப்படிப்பட்ட பவுலை சொல்லும்போது இன்றைக்கு நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ரட்சிப்பை நீங்கள் உதாசீனம் பண்ணி கொண்டு இருப்பது எப்படி கேட்கிறார் அல்லவா? அதை குறித்து ஜாக்கிரதை இல்லாமல் எப்படி இருப்பீர்கள்?
ஒருக்கா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபுறப்படைந்தால் நாம் எப்படியும் வாழ்ந்து விட்டு பரலோகம் போயிடலாமா? முடியாது. பவுல் தான் சொல்லுகிறார், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, உங்களோட மறுபிறப்பு நிறைவேற வேண்டுமாம். நிறைவேற பிரயாசப்படுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக, மீட்பராக, மேய்ப்பராக நான் ஏற்றுக்கொள்வது என்னுடைய ரட்சிப்பின் மறுபிறப்பின் முதலாவது படி மாத்திரம்தான். முதலாவது படி, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நாங்கள் கடந்து போக வேண்டிய படி இன்னும் ஆயிரம் உண்டு. அது எல்லாம் தாண்டினாத்தான் நாம போகலாம். கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் இந்த ரட்சிப்பை விடாதபடி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதங்களோட நாம் வாழ்ந்தாதான் நாம் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். ஆனால் இன்றைக்கு பரிதாபம் என்னண்டா, ஒரு தடவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை, மறுபுறப்படைந்த வாழ்க்கை இல்லை. உங்களோட வாழ்க்கைக்கும் இந்த உலகத்தில் சாதாரணமாய் தேவனை அறியாத மனுஷனுடைய வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இருக்குதா? ஆகவே மறுபுறப்பண்டால் என்ன, ரட்சிப்பண்டா என்ன? நான் தேவனுடைய பரலோக வாசியாக மாறுறதுன்னா நான் என்ன செய்யணும்? இப்போ பழைய விசுவாசிகள் எனக்கெல்லாம் தெரியும்னு நீங்கள் நினச்சா கவனமாக இருங்க. உங்களில் அநேகர் நீங்கள் இப்போ இல்லை, ஆண்டவரோட இல்லை. நீங்கள் என்ன தான் காய்ச்சாலும் பரவாயில்ல, இவ்வளோ உபவாசங்கள் நடக்குது, ஒரு நாள் நீங்கள் வந்தது கிடையாது. ஆனால் சொல்லிக்கொள்வது நான் ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் இருக்கட்டும். அப்படியானால் மறுபுறப்பு அடைந்ததின் கனி காணப்படுத வாழ்க்கையில் நான் காணலை, என்னால் பார்க்க முடியலை. ஆகவே உங்களை நீங்களே வஞ்சித்து கொண்டு வாழ வேண்டாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ வருஷமாக இருக்கலாம், அவருடைய வருகையின் போது நீங்கள் தவறவிடப்படலாம். ஜாக்கிரதை. இங்கே ஒரு நிக்கோதேமு என்று சொல்லப்பட்டதான ஒரு அதிகாரி இருந்தான். அவன் ஒரு பரிசேயனாகவும் இருந்தான். உயர் அதிகாரி மாத்திரமல்ல, அவன் ஒரு பரிசேயனாய் இருந்தான். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எண்ணப்பட்ட ஒரு பரிசேயன் ஒருவன் இருந்தான். அந்த காலங்களிலே இருந்த பரிசேயர்கள் ஒருவன் விதமா பரிசேயனாக இருப்பதென்றால், பழைய ஏற்பாட்டினுடைய 5 புஸ்தகங்கள், மோசே எழுதின 5 புஸ்தகங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், லேவியராகமம், உபாகமம். நான் சொல்றது நல்லா கேளுங்க. அது ஆங்கிலத்தில் பென்டிடியூட் என்று அழைப்பார்கள். இந்த 5 முதல் வேதாகமத்தின் புஸ்தகங்களை மனப்பாடமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்க. பரிசேயர் ஒவ்வொருவனும் பரிசேயனுடைய நிலைமையை அடைகிறது என்று சொன்னால், இந்த 5 புஸ்தகங்களையும் மனப்பாடமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்திய வசனம் சொல்லுகிறது, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எண்ணப்பட்ட பரிசேயன். அப்படியானால் சாதாரண பரிசேயன் அல்ல இந்த நிக்கோதேமு. அவன் பரிசேயர்களில் உயர்வான இடத்தில் இருந்த, வேதத்தை கரைத்து குடித்த, சொல்லுக்கு சொல் மனப்பாடமாக்கி இருந்த ஒரு மனிதனாக இந்த நிக்கோதேமு இருந்தான். வேத அறிவு அவனுக்கு இருந்தது. அழகாக பிரசங்கித்தான், அழகாக வேதத்தை வர்ணித்தான், அழகாக வேதத்தை பிரித்து கொடுத்தான், எல்லாம் செய்தான். ஆனால் இப்படியாக அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, இங்கே
அந்த சூழலுக்குள்ளே இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். இயேசு அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர் பேசுகிற வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது அவர்கள் அவருடைய பாதத்திலேயே அமர்ந்திருக்க பண்ணிட்டார். காலை அதிகால வேளையிலே அவரை தேடி வந்து விடுவார்கள். அவர் எங்க போனாலும் அவரோடையே கூட வருவார்கள். வேதம் சொல்லுகிறது அவருக்கு ஓய்ந்திருக்க கூட ஒரு நேரம் இருக்கலையாம். அந்த மாதிரி ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். தாய்மார்கள் வந்தார்கள், பிள்ளைகள் வந்தாங்க, வாலிபர்கள் வந்தாங்க, முதியவர்கள் வந்தாங்க, பரிசேயர்கள் வந்தார்கள், சதுசேயர்கள் வந்தார்கள், ஆசாரியர்கள் வந்தார்கள். ஏனென்றால் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அது சுத்தமுள்ள வார்த்தைகளாக இருந்தது. அதை கேட்கும் போது அதை கேட்கிறவருடைய உள்ளத்திலே ஒரு அசைவை கொண்டு வந்தது. ஏதோ ஒரு காரியம், ஒரு மகிழ்ச்சி உண்டானது, உள்ளத்திலே ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வந்தது, தேவ பிரசன்னத்தை உணர வைத்தது. ஆனால் இந்த நிக்கதேமு என்று சொல்லப்பட்டதான அந்த உயர் அதிகாரியான அந்த பரிசேயன், வேதத்தை கரைத்து குடித்தவன், அழகாக வர்ணித்து பிரசங்கித்தவன் பேசும்போது எவனும் கேட்கிறான் இல்லை. இவ்வளவு வேதத்தை படித்தவன் கூட கள்ளத்தனமாக அவன் பரிசேயனாய் இருந்தும் இயேசுவினுடைய உபதேசங்களை கவனமாக கேட்டு வந்த ஒரு மனிதனாய் இருந்தான். ஏன் சொன்னா, நீ பேசும்போது அதில் என்ன ஒன்று இருக்கிறது. நீ பேசுறது மாத்திரம் இல்லை, உம்முடைய செயல்களை நான் பார்க்கும்போது நீர் சாதாரண மனிதன் அல்ல என்று சொன்னான். நான் வாசிக்கிறேன் 2ஆம் வசனம். அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்திலே வந்து, ரபி, நீ தேவனிடத்திலே இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். பார்த்துங்க, அவன் சொல்றதை கேளுங்க. நீ சாதாரண மனுஷன் அல்ல. இயேசுவே, போதகரே, அதான் ரபி என்றால் போதகரே, நீர் தேவனிடத்திலே இருந்து வந்த ஒரு போதகர். பரிசேயர்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசேயர்கள் தான் இயேசுவின் மேலே குற்றம் சாட்டி சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவை தேவனுடைய குமாரனாக, மேசியாவாக அங்கீகரிக்கவில்லை. ஆனா இவன் என்ன சொல்றான் பாருங்க, ஐயா, நீ தேவனிடத்திலே இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யவே முடியாது என்று சொல்லிவிட்டான். நீ பேசுகிறது மாத்திரமல்ல, நீ கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீ செய்தும் காட்டுகிறீர் ஆண்டவரே, நீர் வாழ்ந்து காட்டுகிறீர் ஆண்டவரே. இந்த நிக்கதேமு சொல்றான் இன்னொரு விதத்துல, ஐயா, எனக்கு எல்லா வேத அறிவு இருக்கு, ஆனால் நான் போதிக்கிறேன், ஆனா என்னால் அப்படி வாழ முடியலையே. வேதத்தில் இருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன், ஆனா அது என் வாழ்க்கையில நடக்கலையே. இன்னொரு விதத்தில் என்ன தெரியுமா சொன்ன, ஆண்டவரே, நீர் உம்மை யெகோவா ராஃபா, எங்கள் பரிகாரி, சுகமளிக்கும் தேவன் என்று நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். யாத்திராகமம் 15 சொன்னார், நான் உன் பரிகாரியான கர்த்தர் யெகோவா ராஃபா. ஏன் சொன்னார்? சொன்னார், உனக்கு எப்பெல்லாம் வியாதி வருதோ என்ற நாமத்தை நீ பேசு, நான் உன்னை குணமாக்குற தேவன் என்று பேசு, அப்பொழுது சுகம் உன் மேல வந்து இறங்கும்.
வியாதியஸ்தனை கண்டா யெகோவா ராஃபா என்ற பேரை சொல்லி, அவரும் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி, நீ அவன் மேலே எண்ணெயை வச்சு போட்டு கையை வச்சு நீ ஜெபி, சுகம் வரும். இதெல்லாம் சத்தியமாக தெரியும், தியோலஜியாக தெரியும், வேத சாஸ்திரமாக தெரியும். ஆனால் ஒரு சின்ன வியாதி வந்தால் கூட யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா என் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னாலும் வியாதி போகுதில்லை, வியாதி மறையுதில்லை, அது அப்படியே தான் இருக்கு. வேதத்தில் இருக்கிற சத்தியங்கள் எல்லாமே சத்தியமாகத்தான் அவர்களுக்குள்ள இருந்ததே ஒழிய, சத்தியம் அவர்களோட வாழ்க்கையில மாம்சமா மாறல, அனுபவமா மாறல, எல்லாம் வெறும் பேச்சோட மட்டும் நின்றது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு? வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை வசனங்களை அறிஞ்சிருக்கிறீங்க, குட். வேலை செய்தா வார்த்தையில் சொன்னபடி நீங்கள் செய்தோன்னே எல்லாம் நடக்குதா? இல்லாட்டி இந்த நிக்கோதேமு சொன்ன மாதிரி நடக்குது இல்லையா? வசனம் இருக்கு, நம்புகிறேன், பேசுகிறேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஐயா, என்னால மண்ணில், கல்லில், மலையில நடக்க முடியுது, ஆனா எப்படி ஐயா உம்மால தண்ணீர் மேல நடக்க முடியுது? எப்படி அசாத்தியமான காரியங்களை நீ செய்கிறீர்? இதுதான் அவனுடைய கேள்வி. நானும் ஒரு ஸ்திரீயினுடைய கற்பத்தில் இருந்து பிறந்தவன் தான், நிக்கோதேமு சொல்றான். நீரும் அதே போலதான் மரியாள் என்கின்ற ஒரு ஸ்திரீயினுடைய கற்பத்தில் இருந்து பிறந்தவர் தானே. ஆனால் உமக்கு எனக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன? நான் வேதத்தை அறிந்திருக்கிறேன், நீரும் வேதத்தை அறிந்திருக்கிறீர். ஆனா வேதத்தில் இருக்கிறத நான் பேசுற ஒன்று நடக்குதில்லை, ஆனா நீர் பேசுறீர் காரியங்கள் நடக்குது. காரணம் என்ன ஐயா? காரணம் என்ன? பிசாசு உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிசாசை தேவன் பரலோகத்திலிருந்து தள்ளினார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் சிருஷ்டித்த முதலாவது மனிதனாகிய ஆதாமை ஏவாள பிசாசு வஞ்சித்தான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா ஐயா, உமக்கு முன்னால பிசாசு பிடிச்சவன் வந்து நின்றா பிசாசு அளக்களியுதே. எனக்கு முன்னால பிசாசு பிடிச்சவன் வந்து நின்றா அது ஒன்றும் செய்யாம நிக்குதே. விளங்குதா? எனக்கு தெரிகிற சத்தியம் தான் உமக்கும் தெரியுது. ஆனா எந்த வாழ்க்கையில சத்தியம் தெரிஞ்ச போல் ஒன்று நடக்கல. உம்மோட வாழ்க்கையில காரியங்கள் சம்பவிக்குதே. ரகசியம் என்ன தான் சொன்னா, நீர் விசித்திரமானவர். நீரும் ஒரு ஸ்திரீனுடைய கற்பத்தில் இருந்து பிறந்தவராக இருந்தாலும் நீர் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னான். அப்பதான் இயேசு இவனுடைய உள்ளத்தில் இருந்ததை அவர் அறிந்தார். இவன் உண்மையா ஆழத்தை தேடுகிறான் என்பதை அறிந்தான். ஆகவே இயேசு டைரக்டா அவனுடைய ஆன்மீக தேவைக்குரிய பதிலுக்குள்ளே அவர் நுழைகிறார். அவர் சொல்லுகிறார், நிக்கோதேமு கேளு. அவர் சொன்னார், நிக்கோதேமு, உனக்கு வேதம் இருக்கு, ஆனா நீ பெறாதது ஒன்று இருக்கு. நீ இந்த உலகத்தில் ஸ்திரீனிடத்தில் பிறந்த ஒரு அனுபவம் இருக்கு, ஆனா இன்னொரு அனுபவம் உனக்கு தேவையாய் இருக்கிறது. அந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொண்டால் தான் என்ன போல உன்னால ஊழியம் செய்ய முடியும், வாழ முடியும் என்று இயேசு அவனுக்கு சொல்லுகிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே
உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்ல கேளுங்க. இயேசு சொன்னார், நீ மரியாள், நீ உன் தாயின் கற்பத்தில் இருந்து பிறந்தது உண்மை, நானும் பிறந்தேன் மரியாள்ட கற்பத்தில் இருந்து, கரெக்ட். ஆனால் அது போதாது. நீ உண்ட வாழ்க்கையில் இன்னொரு பிறப்பு வேண்டும். நீ இன்னொருக்கா பிறக்கணும். இந்த உலகத்தில் நீ ஒரு மனிதனாக இருப்பதற்கு ஒரு ஸ்திரீனிடத்தில் நீ பிறந்தாய். அது உன்னுடைய வாழ்க்கையின் முதலாவது பிறப்பு. உனக்கு இன்னொரு பிறப்பு அவசியம். என்ன போல நீ இந்த உலகத்தில் தேவனுக்கு சாட்சியாக நிற்கிறது என்று சொன்னா, என்ன போல ஒரு பிறப்பு, இன்னொரு பிறப்பு உனக்கு அவசியம் என்றார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனத்துக்கு போக முதல், இன்றைக்கு இங்கே இந்த இடத்துல இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் இந்த நிக்கோதேமுவை குறித்து நான் பேசும்போது, நிக்கோதேமிட நிலையில தான் ஐயா நானும் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு அந்த சத்தம் கேட்குது. மெய்தான், சத்தியம் தெரியுது தான். நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கணக்காளன்தான், சத்தியத்தை படித்து கணக்காளன்தான். ஆனால் இயேசுவை போல இந்த சத்தியம் இந்த வாழ்க்கையில் கிரிய செய்கிறத நான் காணலையே. இதுதான் உங்களோட பிரச்சனை. நான் சொல்கிறேன் ஏனண்டு, உங்களால் உபவாசம் பண்ண முடியுது இல்லைண்டா, உங்களால் கூட நேரம் நின்று ஜெபிக்க முடியுது இல்லைன்னு சொன்னால், உங்களால் வேதம் வாசிக்க முடியுது இல்லைண்டா, உங்களால் வேதம் படிக்கிறதுக்கு ஆர்வம் வருதில்லைண்டா, உங்களால் தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து நேரம் செலவழித்து அவருடைய ஆவியில் மூழ்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இல்லைண்டா, பிரியமானவர்களே, நீங்களும் இந்த நிக்கோதேமுனுடைய நிலவரத்திலேயே இருக்கிறீர்கள் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எத்தனை காலம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற பட்டியலை நீங்கள் போட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் பரலோக ராஜ்யத்தின் ரெஜிஸ்டரில் உங்களோட பேர் இல்லை. 4வது வசனம், அப்பொழுது நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி ஐயா பிறப்பான்? அவன் தன்னை பற்றி கேட்கிறான். எனக்கு எத்தனை வயசு, இப்ப எப்படி நான் திரும்ப பிறக்கிறது? இயேசுவாமி சொல்றார், என்ன போல நீ இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவருடைய வேலையை செய்யறதாக இருந்தா, நிக்கோதேமு, உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், உன்னை காண்கின்றவர்கள் தேவனை காண வேண்டும் என்று சொன்னால், தம்பி நீ என்னொருக்கா பிறக்க வேண்டும். இவன் கேட்கிறான், ஐயா எத்தனை ஐயா வயசு ஐயா எனக்கு, நான் திரும்ப என்ற தாயின் கற்பத்துக்குள்ள பூந்து திரும்ப பிறக்கிறதா? அவன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா, முடியுமா? இது முடியுமான கவுடுமான காரியமா என்று கேட்டான். அப்ப இயேசு சுவாமி சொல்றத கேளுங்க, பதில் வருது. இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், திரும்ப, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவியினாலும் பிறக்க வேண்டும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஜலம் உன் தாயின் கற்பத்தில் இருந்து நீ பிறப்பது, அது ஜலத்தினால் உண்டாகிற பிறப்பு. ஒரு குழந்தை தன் தாயின் கற்பத்திலே 9 மாதங்கள் இருந்து வளருகின்ற போது
அந்த குழந்தை நீரினால், அந்த கர்ப்பப்பைக்குள்ள நீரினால் மூழ்கடிக்கப்பட்டு இருக்கிறது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? நான் சொல்ற கரெக்ட் தானே? அது பிறக்கிற நிமிஷம் வரும்போது அந்த பேக், வாட்டர் பேக் என்று சொல்லுவார்கள், அது உடையும். அதுக்கு பிறகுதான் பிள்ளை பிறக்கும். ஜலத்தினால் பிறக்கிறது. அதுதான் எங்கள் தாயின் கற்பத்திலே இருந்து ஒரு மனிதனாக இந்த பூமியிலே நாம் பிறப்பது. பரலோக ராஜ்யத்துக்கு எவரால போக முடியும் என்றால், முதலாவது கேட்டகரி தாயின் கற்பத்திலே இருந்து பிறந்த மனிதனாய் இருக்க வேண்டும். மனிதனே அல்லாமல் வேறு எதுவும் பரலோகம் போவது இல்லை. பரலோகம் மனிதர்களுக்கென்று தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். சிலர் செல்ல பிராணிகள் வளர்த்து மனிதனை அடக்கம் பண்ற மாதிரி, அது செத்து போனவனை அடக்கம் பண்ணி அதோட படமெல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சு, அவங்களோட நினைப்பு என்னண்டா, அவங்களோட நம்பிக்கை என்னண்டா, அது மூட நம்பிக்கை. அந்த நாயோ பப்பியோ அந்த பூனை குட்டியோ கிட்டியோ, வெளிநாடுகளில் பாம்புகளை வளர்க்கிறார், மலைப்பாம்புகளை வளர்க்கிறார்கள் வீட்டில், பெட். அது செத்து போன உடனே ஒரு மனிதன் செத்து போனதை போல ஒப்பாரியெல்லாம் விட்டு அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்னண்டா, அந்த பாம்பு, அந்த நாய்க்குட்டி, அந்த பூனைக்குட்டி பரலோகத்தில் நிற்கிதான் போயிட்டு. அறிவு முத்தி போயிட்டு மனுஷனுக்கு. எல்லாம் சொல்லி சொல்லி இப்ப கடைசி அதையும் சொல்லிட்டான். அருமையான தேவ பிள்ளையே, எந்த ஒரு பிராணியும், எந்த ஒரு பறவையும், எந்த ஒரு ஊர்வன எதுவும் பரலோகம் போறது கிடையாது. பரலோகம் உனக்காக. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லலாம் இல்லையா? அப்ப ஜலத்தினால் பிறப்பதென்றால் மாம்சத்திலே பிறப்பது. 6வது வசனத்தில் இயேசு சுவாமி சொன்னார், மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க. மாம்சத்தில் பிறப்பது எங்கள் தாயின் கற்பத்தில் இருந்து நாங்கள் பிறந்தது. அது எங்களுடைய, நாங்கள் எல்லாருக்கும் ஒரு முதலாவது பிறப்பு இருக்கு. அந்த பிறப்போடு தான் நிக்கதேமு வாழ்ந்து வந்தான். தேவனை விசுவாசித்த ஒரு மனிதன் தான், வேத அறிவை கொண்ட ஒரு மனிதன் தான். ஆனால் அவனுக்கு இருந்த பிறப்பு ஒரு பிறப்பு. இயேசு சுவாமி சொன்னார், என்ன போல தேவனை பிரதிபலிக்க வேண்டுமா, அப்படியானால் நிக்கதேமுவே உனக்கு இன்னொரு பிறப்பு அவசியம். நீ மாம்சத்தில் பிறந்தா உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் வெறும் மாம்சத்தோடைய முடிந்துரும். மனிதர்கள் பேசுகிற மாதிரி பேசுறது, மனிதர்கள் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறது, மனிதர்கள் நடக்கிறது போல நடந்து கொள்றது. அப்படியான நிலைமையில இருந்து கொண்டு நீ பரலோகத்தை அனுபவிக்க முடியாது. இன்றைக்கு சபையில் நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். எங்கேயோ ஒரு சந்தர்ப்பத்தில் முன்ன உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம். நீங்க அதுக்கு பிறகு நீங்க நினைக்கிறீங்க, ஞானஸ்தானம் பெற்றதுக்கு பிறகு நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ரட்சிக்கப்படுவதென்றால் என்ன தெரியுமா? ஆவியில ஞானஸ்தானம் பெறுவதுதான் மறுபுறப்படைவது. ஆவியில ஞானஸ்தானம் பெறுறது. அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிள்ளையா பிறக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள பிறக்கிறது. விளங்கிட்டா? யோமா ஸ்நானகன் சொன்னார், நான் உங்களுக்கு தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பிறகு வருகிறவர் அக்கினியினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்.
மாம்சத்துக்கு தண்ணீரால தான் ஞானஸ்தானம் கொடுக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆவியினால் தான் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதுதான் மறுபிறப்பு, இரண்டாவது பிறப்பு. முதலாவது தண்ணீரில் இருந்து நீ பிறக்கிறது, அடுத்தது ஆவியில நீ பிறக்கிறது. இந்த ரெண்டு பிறப்புக்கும் இடையில இருக்கிற ஒரு சில வித்தியாசங்களை காட்டுறேன். மாம்சத்திலே ஒருவன் பிறப்பதாக இருந்தால் 2 பேர் அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு சித்தத்துக்குள்ள வரணும். 2 சித்தங்கள் ஒரு சித்தமா மாறினா கணவன் மனைவி ஒரு பிள்ளை உண்டாகும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியில பிறக்கிறது என்றால் 2 பேர் கிடையாது. ஏன் 2 பேர் அந்த இடத்துல சேர இயலாது. தனி ஒரு மனிதன். ஆவியில பிறக்க நான் தீர்மானிக்க வேண்டும், நான் சித்தம் கொள்ள வேண்டும். மாம்சத்தில் ஒரு குழந்தை உண்டாக 2 பேர் கணவன் மனைவி அவர்கள் சித்தம் கொள்ள வேண்டும், 2 சித்தம். ஆவியில பிறக்கிறதண்டா ரெண்டாவது மனுஷன் நபர் இருக்க முடியாது. இன்னொரு ஆள்கிட்ட கேட்டுட்டு நீங்க ஆவியில பிறக்க வர முடியாது. ஆவியில நீங்க பிறக்கணும் என்றால் நான் ஆண்டவருக்குள்ள பிறக்கிறது. என்ன கொஞ்சம் போக வழி என்ன காட்டுவேன். நீங்க அவன் தன்னுடைய சுய சித்தத்தில் சுய விருப்பத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக, தேவனாக, மீட்பராக, இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய விட்டு கொடுப்பது ஒரு ஆளுடைய சித்தம். 3வது, ஒரு குழந்தை ஒரு தாயின் கர்ப்பத்திலே உண்டானால் 9 மாதங்களுக்கும் கொஞ்சம் சற்றே கூட நாட்கள் அது கர்ப்பத்திலேயே இருந்து வளர்ந்து தான் பிறக்கும். ஆனால் ஆவியிலே பிறப்பது ஒரு நிமிஷத்துக்குள்ள, ஒரு செகண்டுக்குள்ள நடக்கும் ஒரு அனுபவம். சரீரத்திலே பிறக்கிறவர்கள், நல்ல கேட்கணும், இது சரீரத்திலே மாம்சத்திலே பிறக்கிறவர்கள் வயசு போக போக அந்த சரீரம் பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். சரீரத்தின் அவயவங்களுடைய செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும் வயது கூட கூட. சரியா? ஆனால் ஆவியிலே பிறக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் இவ்விதமாக ஆவிக்குரிய மனிதன் பலவீனம் அடைந்து போவது, காலங்கள் போக போக குறைந்து போவது இல்லை. விளையிட்டா? நீங்க எப்ப உண்மையாக நீங்க மன திரும்பினீங்களோ, எப்போ உண்மையாக ஆண்டவருக்குள்ள நீங்க மறுபுறப்படைந்தீங்களோ, ரட்சிக்கப்பட்டீங்களோ, born again, திரும்பவும் மறுபடியும் பிறந்தீர்களோ, அண்டையில இருந்து நீங்க ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் 70 வருஷம் வாழ்ந்தாலும் அந்த ஆவிக்குரிய மனுஷன் பலன் குன்றி போகவே மாட்டாது. சரீரத்தில் ஒருவேளை குன்றி போகும், அப்படியே பார்த்து கொண்டிருக்கக்குள்ளேயே கண் மூடும். சரீர சோர்வு வரும், கால் அங்கே இங்கே இழுக்கும், இங்க போக யோசிக்க கால் அங்க இழுத்து கொண்டு போகும் சரீரம். ஆனா அவனுடைய ஆவி அப்படி அல்ல. சரீரம் பலவீனம் அடைந்தாலும் உன்னுடைய ஆவி எப்பொழுதும் தேவனை தேடுகிற அதே பலத்தோட, அதே வல்லமையோட அது இருக்கும். அப்ப நீங்க சொன்னீங்கண்டா எனக்கு ஜெபிக்க வருதில்லை பாஸ்டர், எனக்கு தேவனுடைய வேதத்தை வாசிக்க வருதில்லை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை அறிந்து கொள்ள விருப்பம் வருதில்லை, சாட்சி பகிர முடியல, அரட்டை அடிக்க வருது,
ஊர்வம்பு கதைக்க வருது, சுவிசேஷம் அறிவிக்க வராது அண்டா. நீங்கள் சபைக்குள்ளே இருந்து கொண்டு இப்படி சொல்லுகிறவராய் இருந்தா, நான் ஒரு காரியத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் மாம்சத்தில் பிறந்தீங்க, நீங்கள் மாம்சத்தில் முதலாவது பிறவி அடைஞ்சிட்டீங்க. ஆனால் சபைக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் இன்னும் ரெண்டாவது பிறவிக்குள்ளே நீங்கள் போகல, ஆவிக்குரிய பிறவிக்குள்ள பிரவேசிக்கல்ல, மறுபடி பிறக்கல்ல, ஆண்டவருடைய பிள்ளையா மாறல்ல, உங்களுக்குள்ள ஆவிக்குரிய மனுஷன் இல்லை. எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் விளங்கிட்டு? என்னோட தானே இருக்கிறீங்க? இருந்தவர் ஆமேன் சொல்லலாமே சபை? ஆமேன். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்தில் யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்க்கின்றான். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் அவன் அவனுடைய தாய் எலிசபெத்தின் கற்பத்திலே அற்புதமான முறையிலே உருவானவன். இப்போ அவனை தேவன் ஏற்படுத்தினதின் காரணம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியா வழியை ஆயத்தப்படுத்த. அவனுடைய உபதேசம் மிகவும் வைராக்கியமாய் இருந்தது. ராஜாக்கள் பயந்தார்கள். அவனுக்குள்ளே பரிசுத்தம் நிறைவாய் இருந்தது. அவன் வாழ்க்கையை ஒரு உபவாசமான ஒரு வாழ்க்கை தான். சுவையா எதையும் தன் வாயிலே வச்சது கிடையாது. அவனுடைய பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தவன். அவனுடைய வாழ்க்கையில் சாப்பாடு காட்டுத்தேனும் வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளின்னா நாங்கள் நினைக்கிற வெட்டுக்கிளி இல்லை, அது வெட்டுக்கிளின்னா ஒரு விதமான பருப்பு, அப்படியே காட்டில் வளர்கிற ஒரு பருப்பு. அதைத்தான் வாயில் போட்டு தேனை, காட்டில் இருக்கிற தேனை கொஞ்சம் வாயில் போடும், அவ்வளோதான். உயிர் பிழைக்கணுமெல்லாம் இந்த சரீரம். அதனால அப்படித்தான். மச்சம் சாப்பிட்டது கிடையாது, அவன் ஒரு நாளுமே சாப்பிடலை. அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான் யோவான் ஸ்நானகன். இவன் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றவனாய் இருந்தான். தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தான். அவன் மனம் திரும்புவதற்கு ஏதுவான சுவிசேஷத்தை அவன் பிரசங்கித்தான். பரிசேயர்கள் மனம் திரும்பினார்கள், சதுசேயர்கள் மனம் திரும்பினார்கள், ராஜாக்கள் மனம் திரும்பினார்கள். தேவ பயம் தேசத்தை ஆக்கிரமித்தது. தேவன் இந்த யோவான் ஸ்நானகனுக்கு எல்லாரும் இயேசுவை, நிக்கோதேமு உட்பட இயேசுவை ஒரு மனிதனாக பார்த்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகன் இயேசுவை ஆவிக்குரிய மனுஷனாய் பார்த்தார். இயேசு யோவான் ஸ்நானகனிடத்தில் வந்துதான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேலே கடந்து வந்தார். வானங்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் பேசினார், சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரிடத்திலே பிரியமாய் இருக்கிறேன். ஞானஸ்தானம் பெற்ற உடனே, நான் திரும்ப சொல்றேன், இயேசு ஞானஸ்தானம் பெறும்போது தான் பரிசுத்த ஆவி அவர் மேலே வந்து இறங்கினார். அந்த ஞானஸ்தானம் மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்தானத்திலே தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசுவின் மேலே இறங்கினார். நான் சொல்றதை கேளுங்க, இயேசு சுவாமி அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் வரைக்கும், நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் வரைக்கும் நிக்கோதேமுவை போல சாதாரண ஒரு மனிதனாகத்தான் அவர் இருந்தார். அது வரைக்கும் இயேசுவுக்கு அப்பொழுது 30 வயசு. அது வரைக்கும் இயேசு ஒரு அற்புதமும் செய்யவில்லை. எத்தனை பேருக்கு இது விளங்கிட்டு நான் இப்ப சொன்னது? இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் கொடுத்த மனம் திரும்புவதற்கு ஏதுவான தண்ணீர் ஞானஸ்தானத்தை பெற்ற போது பரிசுத்த ஆவியானவரினாலே
அவர் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டார். புறா வடிவிலே பரிசுத்த ஆவி இயேசுவின் மேலே வந்து இறங்கினார். வானம் திறந்தது. பிதா பேசினார். வேதம் சொல்லுகிறது, ஞானஸ்தானம் பெற்று இயேசு கரை ஒதுங்கின போது அவர் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவராக இருந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் உண்மையான இரண்டாம் மறுபிறப்பு. இயேசு மரியாளிடத்திலே பிறந்தது முதலாம் பிறப்பு. இயேசு மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது அவருடைய மறுபிறப்பு. இப்ப கேள்வி இதுதான், அருமையான தேவ பிள்ளையே, அந்த இயேசு பெற்ற அந்த இரண்டாவது மறுபிறப்பு அனுபவம் உனக்கு உண்டா? உனக்கு உண்டா? பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் உன் மேல வந்து இறங்கினாரா? வேதம் அதுதான் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் அவர் யோர்தான் நதியில இருந்து வெளியில வந்தார். ஆவியானவரால் வனாந்தரத்துக்குள்ளே வழி நடத்தப்பட்டார். 40 நாட்கள் இதுவரைக்கும் இயேசு செய்யாத ஒரு உபவாசம். பரிசுத்த ஆவியின் நிறைவு அவருக்குள்ளே வந்தபோது, மறுபிறப்பு அடைந்த உடனே ஆவியானவர் அவரை 40 நாள் உபவாசத்துக்குள்ளே நடத்துகிறார். இப்போ நான் கேட்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு நாள் ஆகிலும் உங்களால கர்த்தருக்காக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்காக ஒரு நாள் கூட உங்களால உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியாட்டி, உங்களுக்குள்ள ஆவியானவர் இன்னும் வர இல்லை என்பதை ஆணித்தரமாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய இரண்டாவது முழுக்கு ஞான ஸ்நானம் நிறைவு இருந்தாத்தான், அதுதான் மறுபிறப்பு, இரண்டாம் பிறப்பு, ஆவிக்குரிய பிறப்பு. அதுதான் மாம்சத்துக்குரியவனும் ஆவிக்குரியவனும் என்று இயேசு சுவாமி சொன்னார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். இயேசு 30 வயது வரைக்கும் மாம்சத்துக்குரியவராய் இருந்தார். 30வது வயசுல ஞானஸ்தானம் பெற்றபோது, பரிசுத்த ஆவி அவருக்குள்ளே வந்தபோது, ஆவியினால் பிறப்பது ஆவியினால் ஆவியாய் இருக்கும் என்று நிக்கதேமுக்கு அவர் சொன்னாரே, அதைத்தான் அவர் அங்கே சொன்னார். கேள்வி, ஆவியில பிறந்திருக்கிறீங்களா? ஆவியில பிறந்திருந்தா குறைந்தது அந்நிய பாஷை பேசுவீங்க. பேசுறீங்களா? ஆவியானவர் ஜெபத்துக்கு வனாந்தரத்துக்கு நடத்துறாரா? ஆவியில பிறந்திருந்தா உபவாசத்துக்கு நடத்துறாரா? சிந்திங்க. சும்மா இங்க ஆவிக்குரியவன் நான் சீயோன்காரன் சொல்லிக்கொண்டு மற்ற சபைகளை பார்த்து உங்களை ஒப்பிட்டு அவங்களை விட நீங்க உங்களை ஏதோ பெரிய ஆக்கல் என்று சொல்லி நீங்க மட்டும்தான் பரலோகம் என்று போய் பறைசாற்றுறீங்களே, இருக்கையா? இது உங்களுக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். யோவான் 1:9 அத்தான் யோவான் சொன்னான். யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசுவை பார்த்து இப்ப என்ன சொன்னா? அவராயா மெய்யான ஒளி. பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் பெற்றதை போல நான் யாரிடம் பெற்றதை நான் காணல. இவர்தான் அந்த ஆளு, இவர்தான் அந்த மேசியா, இவர் ஆவியினால் பிறக்கிறதை நான் கண்டேன். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. யோவான் 1 முதல் 13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதே யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொல்றதை கேளுங்க.
ஆதியிலே வார்த்தை இருந்தது. யார்? இந்த இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா உலகம் உண்டாவதற்கு முன்னே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. உலகத்தில் எதுவுமே இல்லை, அந்த சராசரங்களில் எதுவுமே இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடே இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். இப்ப தன்னை பற்றி அவன் சொல்றான். இதை நான் அனுபவிச்சு நான் பேசுறேன். என் கண்ணால கண்டதை நான் சொல்றேன். எனக்கு முன்னால நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 7ஆம் வசனம், அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல. சொன்னா நான் இல்லை அந்த ஒளி. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். 9ஆம் வசனம், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. 12வது வசனம், இப்ப எப்படி மறுபிறப்படைவது? எப்படி ஆவியில நாம் பிறப்பது? மாம்சத்தில் பிறந்தது எல்லாருக்கும் சர்வசாதாரணமாக நடந்துட்டு. இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னண்டா, எப்படி நான் ஆவியில மறுபிறப்படைவது? நிக்கதேமு அதைத்தான் கேட்டான். என் தாயின் கற்பத்தில் திரும்ப போய் நான் பிறக்கிறதா? சிச்சி அப்படி இல்லை. அவர் சொன்னார் 12ஆம் வசனத்தில், அவருடைய நாமத்தின் மேல். யார் நாமத்தின் மேல? இயேசு கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லல, யாருடைய அந்த நாமத்தை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. அந்தோனியார் மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. மரியாள் இயேசுவுக்கு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. பேதுருவினால ரட்சிப்பு கொடுக்க முடியாது. இன்று கிறிஸ்தவர்கள் தெய்வம் என்று சொல்லி இயேசுவை விட்டுவிட்டு எதையெல்லாம் கும்பிடுகிறார்களோ அவை ஒன்றும் தெய்வம் அல்ல. அவர்கள் எல்லாம் சாதாரண மனுஷர்கள். அவர்கள் எல்லோரும் அவர்கள் காண்பித்தது இயேசுவை தான். அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ? ஏற்றுக்கொண்டவர்கள் கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி என்னவா? பாத்தீங்களா? இதுவரைக்கும் நான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மயஸ் அந்த புள்ள. ஆனால் நான் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராய், என் பாவங்கள் என் அக்கிரமங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்த தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சீக்கிரமாய் வருகிறார் என்று நான் எவரை விசுவாசிக்கிறேனோ, எப்ப விசுவாசிச்சேனோ அந்த நிமிஷம் யாரும் அம்மா அப்பா உந்தி தள்ளி விசுவாசிக்கல. நான் சொல்ற ஜெபத்தை சொன்னா, இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்தா, உனக்கு நான் வீடு கட்டி தாரேன், 10 கிலோ சீனி தாரேன், அதெல்லாம் செல்லுபடியாகாது. இதெல்லாம் செல்லுபடியாகாது. நானாக அறிவடைந்து, நான் ஒரு பாவி,
எந்த பாவ நிலைமையிலிருந்து எந்த வகையிலும் என்னால் விடுவிக்க முடியாது. என்னை விடுதலை செய்ய வந்த ஒரே ஒரு தெய்வம் எனக்காக என்னுடைய தண்டனையை ஏற்று தன்மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காக தன்னுடைய ஜீவனை உயிரை விட்ட மரணத்திலே ஊற்றின உலகத்திலே வந்த ஒரே ஒரு தெய்வம், அது இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேற எந்த ஒரு தெய்வமும் இல்லை. அதை நாம் விசுவாசிக்கணும். இயேசு மரித்தார், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். சரித்திரம் நிரூபிக்கிறது, இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார். அதைத் தொடர்ந்து வந்த 40 நாட்கள் எல்லாருக்கும் காட்சி அளித்தார். எல்லாரும் பார்த்திருக்க பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். போற நேரம் சொன்னார், நான் சீக்கிரம் வருவேன். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா! இதை நான் விசுவாசிக்க வேண்டும். எவருடைய அழுத்தம் இல்லாம இந்த ஆவிக்குரிய உண்மையான சத்தியத்தை நான் விசுவாசித்தால் நான் ஆண்டவருக்குள்ள நான் பிறக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அதுக்குத்தான் பேர் மறுபிறவி. நான் இதை அறிக்கை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மேலே இறங்கி வந்தாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் என் மேலும் உங்கள் மேலும் இறங்கி வருகிறார். நல்ல கையை தட்டி. யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாறுவதற்கு தேவன் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவருடைய ஞான ஸ்நானத்தினாலே நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறேன். அதுக்குத்தான் பெயர் மறுபிறப்பு, born again, ரட்சிப்பு என்று சொல்வது. அதுதான் அதை உடையவன் மாத்திரம்தான் பரலோகம் போக முடியும். விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரியமானவர்களே, சாதாரண மனிதர்கள் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்று அவர்களுடைய சித்தத்தை அவர்களுடைய சுயத்தை ஆண்டவராகிய இயேசுவுக்கு அர்ப்பணித்தார்களோ, எப்பொழுது அவர்கள் இயேசுவை தங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்களோ, எப்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டதினால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டாரோ, அந்த நிமிஷத்தில் இருந்து அவர்கள் மறுபிறப்பு அடைந்த நிமிஷத்தில் இருந்து அவர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் மாறுபட்டவர்களாக, வல்லமை உள்ளவர்களாக, அபிஷேகத்தால் நிறைந்தவர்களாக, தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் அவர்கள் எழுந்திருந்தார்களே. ஒரு சிலர் தங்களை தேவன் அவர்களை தீர்க்கதரிசிகளாக எழுப்பினார். இன்னொரு சிலரை தேவன் அப்போஸ்தலர்களாக எழுப்பினார். இன்னொரு சிலரை அவர் சுவிசேஷகர்களாக எழுப்பினார். இன்னொரு சிலரை மேய்ப்பராக, இன்னொரு சிலரை போதகராக எழுப்பினார். இன்னொரு சிலரை மிஷனரிகளாக அனுப்பினார். இன்றைக்கு கேள்வி, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று நீ மறுபுறப்படைந்திருந்தாள், நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறியிருந்தாள், உனக்குள்ள இருக்கிற அடையாளம் என்ன? இருக்கா? இல்லாட்டி அந்த சாதாரண மனுஷனைத்தான் என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? ஆவிக்குரியவனாய் மாறினாள், மறுபுறப்படைஞ்சதுக்கு பிறகு ஏன் எப்படி மாம்சமாகவே வாழ முடியும்? எங்க பண்ட ஆவிக்குரிய மனுஷன்? அந்த ஆவிக்குரிய வாழ்வு எங்க? ஒரு உதாரணம் காட்டுறேன்.
இதே இந்த வசனத்தை நான் வாட்சி முடிக்கிறேன். 13ஆம் வசனம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் யாரால பிறந்தாங்களா? தேவனாலே பிறந்தவர்கள். இதுக்குத்தான் பெயர் மறுபிறவி, born again, ரட்சிக்கப்பட்ட ஜனம், பரலோக பிள்ளைகள். தேவனால் நீ பிறப்பிக்கப்பட்டாய். ஆகவே யோவான் 14ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தில் ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்த 12 சீஷர்கள் பாருங்க. அந்த 12 சீஷர்கள் ஒருவன் பிலிப்பு என்பவன். நல்லா கேளுங்க, இங்கே எல்லாம் கவனிங்க, என்ன கவனிங்க, குறிப்பிடுங்க, நான் என்ன கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு, இதை உங்களுக்குள்ள நீங்கள் எடுக்கணும் இந்த சத்தியத்தை. பிலிப்பு என்பவன் இயேசுவினிடத்தில் வந்து கேட்டான், போதகரே கடவுளை பார்க்க ஆசையாக இருக்கு, கடவுளை பார்க்க ஆசையாக இருக்கு. யார்கிட்ட வந்து கேட்டான் தெரியுமா? இயேசுவினிடத்தில் வந்து கேட்டான், பா தேவனை பார்க்க ஆசையாக இருக்கு. மோசே கேட்டான் தானே ஆண்டவட்டே, அப்பா உம்மை பார்க்க ஆசையாக இருக்கு, நான் உம்மை பார்க்கணும், இப்போதே நான் பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உம்மோடு நான் வாழணும். படிங்க, நான் உம்மை பார்க்கணும், இப்போதே நான் பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உம்மோடு நான் வாழணும். இதான் அவனோட வாழ்க்கை, வாஞ்சு. பிலிப்பு வந்து கேட்டான், இயேசுவே பிதாவை பார்க்க ஆசையாக இருக்கு, தேவனை பார்க்க ஆசையாக இருக்கு. யோவான் 14:8-9. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும், வேற ஒன்றும் தேவையில்ல, பிதாவை காட்டுங்க. 9ஆம் வசனம், அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? நான் பேசுற வார்த்தை, நான் செய்கிற அற்புதங்கள், நான் நடந்து கொள்ளுகிற விதம், என்னுடைய வாழ்க்கையில பிதாவை காணல, நீ பரலோகத்தை உன்னால பார்க்க முடியல. கொஞ்ச நாளுக்கு இந்த புத்தி வரலையா? இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாள் எங்களை வந்து கரைச்சல் படுத்துறாங்க, பிசாசு ஓடுது, வியாதிகள் குணப்படுது, மரித்தவர்கள் உயிரோடு எழும்புறாங்க. உனக்கு 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 என்ன வந்துச்சு? நான் யாருன்னு உனக்கு தெரியா? இவ்வளவு காலம் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை காண்பியும் என்று எப்படி சொல்லுவாய்? இப்ப நல்லா கேளுங்க. இந்த அளவுக்கு மாம்சத்திலே பிறந்த மனிதனாக பிலிப்பு இருந்தான். ஆவிக்குரிய காரியங்களை அறியாதவனாய், தேவனுக்கு அடுத்த காரியங்களை புரிந்து கொள்ளாதவனாய் இருந்தான். அப்படித்தான் நாங்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் ஒரு நாள் வந்தது, இயேசு பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சொன்னார் சீஷர்களை பார்த்து, கேளுங்கள் பிள்ளைகளே, எருசலேமை விட்டு நீங்க யாருமே நகரக்கூடாது, நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறேன். அப்பொழுது நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறது நல்லது, ஏனென்றால் நான் என் பிதாவின் இடத்துக்கு போனா என் பிதா உங்களுக்கு என்னொரு தேற்றரவாளனை, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது, சொல்லி முடியுங்க என்னவாம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சொல்லுங்க, என்ன நடக்குமாம்? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்கிலும் எனக்கு சாட்சி சொல்லுவீங்களா? சாட்சியா இருப்பீங்களா? வாழ்க்கையே சாட்சி ஐயா.
வாழ்க்கையே சாட்சி. இன்றைக்கு எங்கட சாட்சி எப்படி? சாராயம் குடிச்சு சாட்சியா இருக்கிறோம், கும்மாளம் குத்தி சாட்சியா இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன்னால இன்னும் சாட்சியா இயேசுவுக்காக இருக்க முடியல. வாழ்க்கையே சாட்சி. உங்களை பார்க்கிறவங்க உங்களோட ஒட்டி கொள்ளுவாங்க. சொல்லலாம், உங்களுக்குள்ள ஏதோ ஸ்பெஷல் இருக்கு, சம்திங். உங்களோட பேசினாலே ஆறுதலா இருக்கு. அதை சொல்றதை விட்டுட்டு உங்களை கண்டுட்டு ஆக்கள் எல்லாம் ஓடி போறாங்க. அப்பா துண்டையும் துணியையும் விட்டுட்டு ஓடி போறான்டா. யோசிச்சு கொள்ளுங்க, உங்களுக்குள்ள என்ன நீங்க மறுபிறப்பு அடையலை, உங்களுக்குள்ள அந்த மனுஷன் தான் இருக்கிறான். ஆமா. அப்ப இயேசுசாமி சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது, அதான் அந்த பரிசுத்த ஆவியின் பிறப்பு, மறுபிறப்பு, born again, ஆவியினால் திரும்ப பிறக்கிறது. அதுதான் அந்த அனுபவம். நான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்போது அவர் உங்களுக்குள்ளும் உங்கள் மேலும் உங்களோடு இருப்பார். நல்ல கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லலாம். எஸ், நீங்க சாட்சியா இருப்பீங்க. நீங்க எங்க போனாலும் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். எப்படி நான் தேவனை இந்த உலகத்தில் பிரதிபலிச்சேனோ அதே போல நீங்க எல்லாரும் இருக்க போறீங்க. அப்படியா? பிலிப்பு இதெல்லாம் யோசிக்கிறான். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நல்லா ஜெபிக்கிறாங்க. எப்போ? எருசலேமில் மேல் வீட்டறையிலேருந்து 120 சீஷர்கள் ஆண்களும் பெண்களுமாக இருந்து ஜெபிக்கிற, ஆண்டவரே அந்த ஆவியை எனக்கு ஊற்றுங்க, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும், அந்த பிறப்பின் அனுபவம் எனக்கு வேண்டும் என்று ஜெபித்த போது, பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லப்பட்ட அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து இறங்கினார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல வந்து இறங்கினார். அதோட வாழ்க்கை மாறிச்சு, மறுபிறப்படைந்த வாழ்க்கை. எப்படியா இருந்த பிலிப்பு பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்தானம் பெற்ற உடனே தேவனுடைய பிள்ளையா மாறிட்டான். மறுபிறப்பு. இப்ப அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். அப்போஸ்தலர் 8:5-8. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவிலே உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பாத்தீங்களா? முன்னே அவனால கிறிஸ்துனால யாருன்னு தெரியாது, என்ன ரட்சிக்கப்படல, மறுபுறப்படையல்ல. எப்போ அவன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்று மறுபுறப்படைந்தானோ, இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிறதை எவராலும் நிறுத்த முடியல. நீ ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கின்றாயோ, இல்லை என்றால் நீ இன்னும் மறுபிறப்பு அடைய இல்லை. அடுத்தது 6ஆம் வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள், கண்டார்கள். அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். முன்னே இயேசு பேசுறதை எல்லாரும் கேட்டது போல இப்ப பிலிப்பு பேசுறான், கேட்கிறான். நிக்கதேமுக்கு இருந்த பிரச்சனை அதுதான். எப்படி ஐயா நாங்க இப்படி எல்லாம் பேசுறேன், வரவிலக்கணம் எல்லாம் காட்டுறோம், ஒருவனும் கேட்கிறான்ல, எப்படி ஐயா நீங்க பேசுறத இவ்வளவு ஆயிரமான ஜனங்கள் கேட்கிறாங்க? எப்படி அவர்களுடைய வாழ்க்கை மாறுது? இப்ப பிலிப்புனுடைய வாழ்க்கையில நடக்குது. இதுதான் உண்மையான மறுபிறப்பு. நம்ம ஆட்களுக்கு ஸ்டைல் பண்ணதான் தெரியும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், லிப்ஸ்டிக் அள்ளி பூசி இருக்கிறது தானே ரட்சிப்பு. ஹைடெக்ஸா கண்டெக்ஸா தலைமயிர சுருண்டா இருக்கிற நீட்டுறதும், நீட்டா இருக்கிற சுருட்டுறதும்,
கருப்பா இருக்கிற பரட்டை ஆக்குறதும், பரட்டையா இருக்கிறவன் கருப்பாக்குறதுக்கு எண்ணெயை தப்பி இருக்கிறதும் இதுதானா? விதவிதமான உடுப்புகள் எல்லாம் போட்டு, இது நான் கேட்கிறேன், இது ரட்சிப்பு இல்லை, இது மறுபிறப்பு இல்லை. அது மாம்சம், அது மாம்சத்தின் பிறப்பு. நீ என்ன ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்டவர்களால் அப்படி இருக்க முடியாது. ஏண்டா அவங்களுடைய உள்ளம், அவருடைய சிந்தை, அவருடைய மனதின் ஏக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? நான் இயேசுவின் வேலையை செய்யணுமே, நான் இயேசுவை போல வாழணுமே, கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்கணுமே, இன்னும் தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்படணும். இதுதான் ஐயா இருக்கணும் இல்லையா? இந்த மாம்சத்தை நான் சொல்கிறேன், இந்த மாம்சம் அழிஞ்சு போகிற மாம்சம், அழிந்து போகிற இந்த மாம்சம், இதை அலங்காரப்படுத்தவும், இதுக்கு நிறைய பணம் செலவழிக்கிறதும் இது இல்லை மறுபுறப்படைந்த வாழ்க்கை. நீ மறுபுறப்பு அடையாதபடியினால தான் ஆவிக்குரிய காரியங்களுக்காக நீ பேசும்போது நீ வாதாடி கொண்டிருக்கிறாய். ஆமாம், அதுதான். சிலர் மனசில் இப்போயே வாதாடுறீங்க, இவருக்கு அப்படிதான், அவருக்கு நாங்கள் அப்படியா, நாங்கள் இவ்வளோ வேலைக்கு போவோம், நாங்கள் போனி. நான் சொல்கிறேனே, நீங்கள் என்ன மறுபுறப்பு அடையலைன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மறுபுறப்பு அடையணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு அனுபவம் இல்லை. பாரம்பரியமாக ஆவிக்குரிய பெற்றோருக்கு பிள்ளைகளாக நீங்கள் பிறந்து வந்த சபையில் வளர்ந்து வாரீங்க. அதால் வயசு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஞானஸ்தானம் படுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்த நற்கரணை படுறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் மறுபுறப்பன்று. இல்லை, அது மறுபுறப்பு அல்ல, அது பாரம்பரியம், சீயோனி பாரம்பரியம். அது மறுபுறப்பு அல்ல, அது உன்னை பரலோகம் கொண்டு போகாது. நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால் பரலோகம் போக முடியாது. யாரால பரலோகம் போக முடியும் தெரியுமா? மறுபுறப்படைந்தவனால மட்டும்தான். எத்தனை பேருக்கு விளங்குது? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். நான் சொன்னாதான் வருது, இல்லாட்டி வருது இல்லை. ஏண்டா உள்ளத்தில் இதை மறுபுறப்படைந்தவன் இது எப்படி பேசுறேன்னா உள்ளம் பொங்கி பொங்கி வழியும். மறுபுறப்படையாத மாம்சத்துக்குரியவன் இருக்கிறான்ல, அவனுக்கு ஆத்திரம்தான் பொங்கும், சோத்திரம் பொங்காது. என்ன வரும்? ஆத்திரம். என் உள்ளம் ஆத்திரத்தால் பொங்கி வழியுதே, இந்த மனுஷனுக்கு நேரம் போறதே தெரியுது இல்லையே, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நாள் தான், இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் தான், அன்றைக்கு தான் போயிட்டு உடுப்பெல்லாம் கழுவணும், இந்த மனுஷனுக்கு விளங்குது இல்லையே. ஆனா மறுபுறப்படைத்து தேவனோடு சஞ்சரிக்கிறோம் சொன்னா, ஏன் பாஸ்டர் சர்வீஸை முடிச்சிட்டீங்க, எனக்கு அப்படியே கொண்டு போயிருக்கலாமே ஜெபத்தில். சிலதில் வந்து அப்படி பார்க்க என்ன, நான் அவங்கள பார்த்தோன்னே அவங்க அப்படி அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? என் காலில் செருப்பு இல்லை, முன்னுக்கே கலட்டி வச்சு போட்டு வர சொல்லிட்டபடினால, இல்லாட்டி குடுப்ப நெறிவு உண்டு ஒரு சப்பத்தால், அப்படி அந்த பார்வை தான். இன்னொன்று, நீ என்னவும் சொல்லி எனக்கு மண்டல ஏறாது. இன்னொரு கூட்டம் இருக்கு, பின்னுக்கு இருந்து பிஸ்கட் சாப்பிட்ற கூட்டம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த பிலிப்பு உண்மையாகவே மறுபுறப்படைந்ததினால் அவனுக்குள்ள உண்டான மாற்றம். சுவிசேஷம் பிரசங்கித்தான், அவன் மூலமாக பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அந்த வாழ்க்கையை குறித்து ஜனங்கள் கேள்விப்பட்டாங்க, கண்டாங்க. அநேகரிடத்தில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோടെ கோப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. பிசாசு போகுதா, ஓடுதா? ஓட்டுறீங்களா நீங்கள்? இல்லாட்டி நீங்கள் ஓடுறீங்களா பிசாசை கண்டு? சொல்லுங்க. பிசாசு உங்களை கண்டு ஓடுதா, இல்லாட்டி நீங்கள் பிசாசை கண்டு ஓடுறீங்களா? அதுதான் இன்றைக்கு கணக்கு பேர் வாரல்ல ஊழியத்துக்கு. தாவீரம் பாஸ்டர், எனக்குள்ள தாவீரம்.
உனக்கு இல்லை தாவும் தான். ஏனண்டா நீ என்ன மறுபுறப்படையில்லையே. இல்லை, என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது, நான் பிறந்த உடனே நீங்கள் என்ன பழிப்பீடத்தில் என்ன படைச்சிருக்கிறீங்க. அது பரலோகம் கொண்டு போகாது. அதை கண்டு பிசாசு ஓடாது. நான் திரும்ப சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றதினால பிசாசு உங்களை கண்டு நடுங்காது. நீங்கள் பரிசுத்த நற்கருணை எடுக்கிறதுனால பிசாசு உங்களை கண்டு நடுங்காது. நோ. ஏசுரத்தம் செய்யும், ஏசுரத்தம் செய்யும். அந்த மந்திரம் சொல்ற மாதிரி ஏசுரத்தம் செய்யும், ஏசுரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். பிசாசு டிமிக்கி டிமிக்கி இந்த ஆடும். என்னன்னு சொல்லு, என்னன்னு சொல்லு. பிசாசுக்கு அதுக்கெல்லாம் பயம் இல்லை. பிசாசுக்கு எதுக்கு பயம் என்று நீங்க நினைக்கிறீங்க? அது கூட தெரியாம இருக்குதா இந்த சீயோன்? ஆமா, பிசாசுக்கு எதுக்கு பயம் தெரியுமா? மறுபுறப்படைந்த மனுஷனுக்கு தான் பயம். ஏனென்றால் அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறார். அதுக்கு தான் பிசாசுக்கு பயம். இப்ப விளங்குதா ஏன் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னவர்களுக்கும் அபிசுவாசிகளுக்கும் இடையில வித்தியாசம் இல்லாம ஆஸ்பத்திரி வழியை திரிறாங்க? விளங்குதா? எழுதிட்டு மாஸ்டர் பழிக்கல யாரையும். சாத்தான் லேசல்ல அடிச்சிட்டு போறான். ஐயா ஏன் ஐயா ஏன் நான் கேட்கிறேன் தெரியாம. அவன் தான் தேவனை அறியாம போயிட்டான். பிசாசு போட்டு அடிக்குது. உனக்கு என்ன? உண்ட பாடம் என்ன? இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிற ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லவே முடியாது. உலக பிரகாரத்தில் சொல்றேன். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லாட்டி நீங்க என்னோட கோவிச்சிருவீங்க. ஆனால் நான் ஒரு காரியம் சொல்றேன், உங்களுக்கு மறுபிறப்பின் அனுபவம் இல்லை. அநேகர்களை விட்டு பொல்லாத அசுத்தாவிகள் அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இப்ப கேள்வி, நம்ம பாடு அப்படி. இன்றைக்கும் சாராயம் குடிக்கிறது உங்களால் நிற்க வாட்டையிலாட்டி, சிகரெட் குடிக்கிறது, வெத்தலை சாப்பிட்றது, சினிமா பாடல் கேட்கறது, சினிமா படம் பார்க்கறது, ஜெபிக்க முடியாமல் இருக்கிறது, ஆராதிக்க முடியாமல் இருக்கிறது, வேதம் படிக்காமல் இருக்கிறது, முடியாமல் இருக்குன்னு சொன்னால், அருமையான தேவ பிள்ளையே, நான் தாழ்மையாக அன்பாக ஒரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் உண்மையாகவே இன்னும் மறுபிறப்பு அடையலை. ஸோ நீங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றதுனால, பரிசுத்த நற்கருணை எடுக்கிறதுனால, ஆராதனைக்கு நீங்கள் வர்றதுனால நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் மறுபுறப்படைஞ்சிருக்கிறீங்க. ஒரு சில கூட்டம் இருக்கு, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட எத்தனை காலம் தெரியுமா? பைபிளை வாசிப்பாங்க நிக்கோதேமுவை போல, தவறாமல் வேதம் வாசிக்கிறது, தவறாமல் ஜெபிக்கிற ஒரு நேரம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு ஆவிக்குரிய வரம், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், உந்துதல், செயல்பாடுகள் இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் திருப்பி மறுபுறப்படைய வேண்டும். நீ நிக்கோதேமு போல இருந்தால் பரலோகம் போக முடியாது. தாழ்மையாக நான் கேட்குறேன் சபையே, சீயோனே, நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டீங்க, எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு ஓடுறதுக்கு. இயேசு சீக்கிரம் வருகிறார். அதுக்குள்ள நீங்கள் மறுபுறப்படையணும். வாலிப பிள்ளைகள், நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், அண்ணா போல சொல்கிறேன், அப்பா போல சொல்கிறேன், தங்கச்சிமார் சொல்கிறேன், கேளுங்க. உங்களுடைய அம்மா அப்பா உண்மையாக மறுபுறப்படைஞ்சாங்க, ஆனால் நீங்கள் இன்னும் மறுபுறப்படையலை. அதால் தான் உங்களால் ஆராதிக்கிற நேரம் ஆராதிக்க முடியறதில்ல. நீங்கள் கதைக்கிறது, தட்டுறது, விளையாடுறது அதால் தான் நான் சொல்கிறேன் தாழ்மையாக.
நீங்கள் ஊழியம் செய்யலாம், ஆனால் நீங்கள் மறுபுறப்படையாமல் ஊழியம் செய்யலாம். மறுபுறப்படையாததினால் கர்த்தர் வரும்போது ஊழியம் செய்ததினால் நீங்கள் பரலோகம் போகிறதில்லை. விளங்கிக் கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 17:3, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 3:5, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 10:2, எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும். என்ன இது? எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்த உடனே எகிப்து பாவத்தை குறிக்கிறது, உலகத்தை குறிக்கிறது. இஸ்ரவேலரை ஆண்டவர் விடுதலையாக்கி வந்த உடனே முதலாவது செங்கடலை அவர்கள் கடக்க வேண்டி இருந்தது. அது தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனை, மனம் திரும்புதல். அடுத்ததாக வனாந்தரத்துக்குள்ள போனாங்களா, தேவனுடைய அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் விலகாமல் அவர்களோடு இருந்தது. இது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், மறுபிறப்பு என்பதற்கு பழைய ஏற்பாட்டின் அடையாளமாக இருக்கிறது. நான் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். மத்தேயு 19:16-22. இங்கே ஒரு வாலிபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், ஒரு வாலிபனை குறித்து எழுதப்பட்டது. இந்த வாலிபன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? He was a rich young ruler. ஐசுவரியமுள்ள இளமையான ஒரு அதிகாரி. நல்லா கேளுங்க. வாழ்க்கையில் சிறு பிராயத்தில் பிரயாசப்பட்டு உயர்வடைந்திருக்கிறான். அதனால அவன் ஐசுவரியவானாக இருக்கிறான். இரண்டாவது இளைஞனாக இருக்கிறான். மூன்றாவது இளம் பிராயத்திலேயே அதிகாரியாக இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அவன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சிட்டான். என்ன டிகிரி எடுக்கணுமா எடுத்துட்டான், என்ன படிப்பெல்லாம் முடிக்கணுமா முடிச்சிட்டான், எல்லாம் செய்துட்டான். இவன் நெஞ்ச நிமித்தி கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து கேட்டான். 16வது வசனத்தில், போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி. வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் போதகரையா இயேசுவே, ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது பரலோகம் போகிற விஷயத்தில். பரலோகம் போகணும், என்ன செய்யணும், எந்த நன்மை செய்யணும்? அப்போ இயேசு சுவாமி அவனை பார்த்து கேட்கிறார். 17வது வசனத்தில் சொன்னார், நீ ஜீவனுக்குள்ளே, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க விரும்பினா கற்பனைகளை கை கொள்ளணும் என்றார். பழைய ஏற்பாட்டு கற்பனை. இவன் என்ன தெரியுமா சொன்னான்? பொய் சொல்லல. பொய் சொல்லியிருந்தா இயேசு கடிந்திருப்பார். பொய் சொல்லலை, இவன் உண்மையைத்தான் சொன்னான். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? எவைகள் என்று கேட்டான். எதை நான் கை கொள்ளணும் சொல்லுங்க. அப்போ இயேசு சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை தாயை கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே 10 கற்பனைகள். இவன் என்ன தெரியுமா சொன்னான்? இவைகளை எல்லாம் என்ற சின்ன வயசில் இருந்தே நான் கை கொண்டு கொண்டு வருகிறேன். இவனுக்கு நிக்கதேமுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. அவ்வளவு அவன் உலக வாழ்க்கையில் நல்ல தேறினவனாக இருக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். தேவனோட குறிய வாழ்க்கையிலும் சம்பூரணமாக இருக்கிறான். இயேசு கூட இவன் பொய் சொல்லியிருந்த இயேசு உடனே கண்டிச்சிருப்பான், நீ பொய் சொல்கிறான்.
இப்போ இயேசு சொல்லலை, இயேசு அதை அறிந்தான். இவன் உண்மையாக அப்படி தான் வாழ்கிறான். இப்போ கேட்குறான் திரும்ப, பரலோகம் போகணும் இயேசுவே, என்ன வேறு என்ன இருக்குது செய்கிறதுக்கு சொல்லுங்கள். உடனே இயேசு 21வது வசனத்தில் நல்ல ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் முதுக தட்டி, நீ பூரண சற்குணரனாக இருக்க விரும்பினால், பாருங்க தம்பி, சரி இதை எல்லாம் பார்க்க இதை விட வேற என்ன வேணும், சூப்பராக இருக்கிற நீ, பட் இன்னொரு படி இதை தாண்டி நீ போக விரும்பினா, திரும்ப திரும்ப கேட்குறிய பரலோகம் போக என்ன செய்யணும், பரலோகம் போக என்ன செய்யணும், மோட்சத்துக்கு போகணும் என்ன செய்யணும். ஓகே, சிம்பிள், ஒரே ஒரு காரியம். அவர் சொன்னார், உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகியிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. என்ன சொன்னார்? இப்ப உண்ட சொத்து பத்து எல்லாத்தையும் வில்லு, பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தை ஏழைகளுக்கு கொடு, வெறும் கையாக. இப்ப நீ வந்த, நீ என்ன பின்பற்ற தானே, எனக்கு ஒரு சீஷனா இருக்கத்தானே நீ வந்தா. ஆமையா, ஓகே, ஒரு சதமும் தேவையில்ல, பணப்பை தேவையில்ல, இருக்கிற வண்ணமா வா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறும் கையா வா. ஹலோ, இதுதான் உண்மையான ரட்சிப்பு, இதுதான் உண்மையான மறுபிறப்பு. இயேசு சொல்லாம சொல்லி காட்டினார். வேதம் சொல்லுகிறது, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். எனக்கு பரலோகம் வேணாம், நான் போயிட்டு வாரேன், பரலோகம் வேணாம், நான் போயிட்டு வாரேன். என்ன சொன்னான்? என்ற டிகிரியை நான் இழக்க இயலாது, நான் சம்பாதித்த பணத்தை என்னால் இழக்க இயலாது, என் பட்டம் பதவி இழக்க இயலாது, எனக்கு இருக்கிற அதிகாரம் கௌரவம் அதெல்லாம் எனக்கு விட இயலாது. நான் இப்படித்தான் இருப்பேன். இப்படி இருந்து கொண்டு நான் வேணுமெண்டா உம்முடைய ஆவியால் நிரப்பப்பட நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நோ மகன், அப்படி வேலை செய்யாது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. இயேசு தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை இன்றைக்கு இருக்கு. நீ உன் சுயத்துக்கு செத்து போயிட்டியா? உன் கௌரவத்துக்கு செத்து போயிட்டியா? குடும்ப பெருமைகள் இருக்க செத்து போயிட்டீங்களா? ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு வர முடியலையா? இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன் என்று வர முடியுதா? ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். பிலிப்பியர் 1:21 சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மாம்சத்துக்காக வாழ்ந்தது முடிந்தது. ஆவிக்காக வாழ்கின்ற வாழ்க்கை தான் மறுபிறப்பின் வாழ்வு. எத்தனை பேருக்கு இந்த செய்தி விளங்கிட்டு? நான் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன், மன்னிச்சிடுங்க, ஆனால் நான் பேசித்தான் ஆகணும். சியோனே, நீ மறுபிறப்படைய வேண்டும். யூ நீட் டு பி born again. திரும்பவும்
நீ பிறக்க வேண்டும். நீ திரும்பவும் ஆவியினால் பிறக்க வேண்டும். நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருப்பது உன் தாயின் கற்பத்திலே மாம்சத்திலே பிறந்த வாழ்க்கை. ஆனால் பரலோகம் போறதா இருந்தா பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீ திரும்ப பிறக்கணும். பிறந்தா தான் பரலோகம் போக முடியும். இப்போ உண்மையாக பரிசுத்த ஆவியானவரினால ஆவியிலே நீ பிறந்திருந்தாள், நீ இப்பொழுது வாழ்கிற மாதிரி வாழவே உன்னால முடியாது. நீ இயேசுவை போல ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. 24ஆம் ஆண்டு முடிஞ்சு 25ஆம் ஆண்டுக்குள்ள நாங்கள் உட்பிரவேசிக்க போகிறோம். இந்த நாளிலே அந்த வருஷங்களுக்கு புதிய வருஷத்துக்குள்ள நீங்க போகிறதுக்கு முதல் நீங்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். உண்மையா ஆவியில நீங்க பிறக்கணும், அபிஷேகத்துல வளரணும், அவருடைய ஸ்தானாதிபதியா போகிற இடமெல்லாம் சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. வாங்க 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 இயேசு மகாராஜா வாங்க, தாங்க 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 உங்க அபிஷேகத்தை தாங்க. எத்தனை பேர் இந்த காலையில் இயேசப்பாக்கு அவருடைய சிலுவை அண்டைக்கு நீங்க வர போறீங்க? வந்து அப்பா, இல்லை மறுபிறப்பின் அனுபவம் எனக்கு உண்மையா தேவை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க முன்பதாக வாருங்கள். சும்மா வர வேண்டாம். வாங்க 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 இயேசு மகாராஜா. ஜெபிக்க தொடங்குறீங்களா? தாங்க தாங்க ஜெபிக்க தொடங்குங்க. உங்க அபிஷேகத்தை தாங்க. வாங்க 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 இயேசு மகாராஜா வாங்க, தாங்க 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 உங்க அபிஷேகத்தை தாங்க. 1000 முழம் நடக்கணும், ஆழத்துக்கு போகணும். ஜீசஸ் வாங்க வாங்க, ஆவியில நிரம்பணும். ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொன்னா இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவருடன் கூட இன்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வந்ததுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்கு ஜெபம் வேணுமோ வாங்க, உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். ஆமென்.